ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் எந்த தேட்டரோட கவரப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ ரீசெண்டாக சென்னை போக ஒரு சான்ஸ் இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணவேணி சினிமாஸ் லொக்கேட்டட் டி நகர் அந்த தேட்டருக்கு போக ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. ஸோ அந்த தேட்டரோட கவரப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை மாதிரி ஏரியாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை அது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ் இல்லை மால் தேட்டர்ஸ் இந்த மாதிரி கல்ச்சர் நிறையா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்க காலத்தில் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனை, அதுவும் இது ஒரு ரொம்ப பழமையாக வாய்ந்த தேட்டர், அந்த ஸ்க்ரீன் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெனோவேஷனாக வந்து அப்பப்போ ரெனோவேட் பண்ணி இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக ஓரளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ். ஸோ இந்த தேட்டர் லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்பலாம் வந்து தேட்டரில் சென்னையில் வந்து தேடி அலைய தேவையில்ல. டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த தேட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னாலும் இந்த லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போகும்போது லொக்கேஷன் மேப் போட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ எனஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு என்ன தேவையோ அதோட அதிகமாகவே இங்கே இருக்குதுன்னே சொல்லலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்லேயே பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் எங்கேயும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டு உங்கள் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதை வந்து ஸ்கேன் பண்ணி காமிச்சிட்டே நீங்கள் வந்து தேட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து வெளியே டிக்கெட் கவுண்டரில் வந்து திரும்ப டிக்கெட்டை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து இங்கே வந்து இருக்கிறது மொத்தமாக ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தான் நம்ம சொன்ன மாதிரி. இந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 2021 வெளிவந்த அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் அதுலேருந்து தான் ரெனோவேட் பண்ணி மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டு பார்க்குறீங்க தேட்டர் என்ட்ரன்ஸில். ஸோ லாபிலே வந்து பார்த்திங்கனாலே ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து என்ட்ரன்ஸ் 2 சைடு சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு எனஃப் ஸ்பேஸ், ஒரு நல்ல ஒரு க்ரௌட் வந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. அது போக வந்து சீட்டிங் சோஃபாஸ் இங்கே கொடுத்துருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம்னே நான் சொல்லுவேன். அது மாதிரி இங்கே இருக்கிற இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு ஈக்குவலாகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஆல்கஹால், ஸ்மோக் இந்த எதுவுமே அலோட் கிடையாது. சர்டிஃபைட் மூவிஸ்க்கு அந்த 16+, 18+ இந்த மாதிரி ஏஜ் குரூப்புலாம் பார்த்துட்டு தான் அவங்க உள்ளே அலோவும் பண்ணுறாங்க. நீங்கள் முன்னாடி திங்ஸ்லாம் வச்சுட்டு போனோன்னா கூட முன்னாடி சேஃப்டி லாக்கர் மாதிரியே ஒரு பிளேஸ் அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குட் இன்டீரியர், ரொம்ப ஹைஃபை அல்லது பிரம்மாண்டம் இல்லைனாலுமே ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு தேவையான நல்ல ஒரு இன்டீரியர் செட்டப்பில் உண்மையிலே பக்கா ஸ்பேஸோடு வச்சுருக்கோம். ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஆக்குபென்சிக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த ஃப்ரண்ட்டு லாபி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு ஈக்குவலாக அவ்வளோ அழகாக அந்த ரெஸ்ட் ரூம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே ஒரு நல்ல விஷயம். உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனாகவே இருந்தது ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே. அது நமக்கு ஒரு மிக நல்ல விஷயம். ஆட்டோ ஃப்ளஷோடு இருக்கிறது. ஈவன் வந்து இந்த ஹேண்ட் ட்ரையர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் ஹைஜீன். அண்ட் தென் ஸ்நாக்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது. பாப்கார்ன், வாட்டர் பாட்டில், பப்ஸு, சமோசா இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்க முடிஞ்சது. ஈக்குவல் டு தி ஐஸ்கிரீம் எல்லாமே ஈக்குவல் டு மல்டிப்ளெக்ஸ். ரேட்டும் இங்கே அதுக்கு மல்டிப்ளெக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. லிட்டில் பிட் ஹையர் தான் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு. ஸோ மேபி சென்னையில் அந்த செக்டாரில் இருக்கிறவங்க லொக்கேட் பண்ணுறவங்களுக்கு மேபி அது அஃபோர்டபுளாக இருக்கலாம். படம் பார்த்தவங்க அங்கே போய் படம் பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரீன் உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ அந்த ரெட் தீம் பார்த்தீங்க ஃப்ளோரில் எல்லாத்துலேயுமே. இங்கே ஈவன் நம்ம வந்து மூவி ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கனாலுமே அந்த LM இந்த மாதிரி நிறைய இடங்களில் இப்போ எல்லா தேட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நல்ல ஒரு விசிபிளாகவே கொடுத்துருக்கும் போது நம்ம சீட் லொக்கேட் பண்ணி உட்கார்றதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஷோக்கு 6ல் ஒரு ½ hour முன்னாடி இருந்தே சில சமயம் வந்து ஆட்களை உள்ளே விட்டுறாங்க அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து சீக்கிரமாக வந்தாலும் கூட வந்து வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் அந்த இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஒரு பெரிய சிங்கிள் ஸ்க்ரீன் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருப்பாங்களோ அதை தான் வந்து இவங்க வந்து பக்காவாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு. இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பார்கோ RG3 லேசர் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்க்ரீன் கிளாரிட்டி அண்ட் ப்ரொஜெக்ஷன் உண்மையிலே அந்த பார்கோ RG3 லேசர் ப்ரொஜெக்ஷன் ஏற்ற மாதிரி உண்மையிலே நல்லா இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ரொஜெக்ஷன்னு சொல்லணும். அண்ட் தென் வந்து இங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் வந்து அஃப்கோர்ஸ் டால்பி அட்மாஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது QSC ஸ்பீக்கர்ஸ் தான். டோட்டலாக 48 பிட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டோட்டலாக 26 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 22 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் இருந்து, ஸோ பாக்ஸ்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. பட் ஸ்டில் என்னென்னா இட்ஸ் எ ஃபைன். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ப்ரைவசியாவோ இல்லை வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு கேங்காக வரீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு இது தான். இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் கண்டிப்பாக பாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிச்சபடி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் ஆடிட்டோரியமில் உட்காந்து பார்க்குறது தான் உண்மையிலே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் 2 என்ட்ரி இருக்குது டோட்டலாக பாக்ஸுக்கு. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஹோல் ஆடிட்டோரியமோட என்ட்ரி. இங்கே உட்காந்து பார்த்தா தான் உங்களுக்கு முழு படம் பார்த்த திருப்தியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஃபுட் ஸ்பேஸ் இதுதான் நான் மெயினாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஃபுட் ஸ்பேஸ் இன்னும் கூட கொஞ்சம் அவங்க நல்லா வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். டோட்டலாக இங்கே ஒரே நேரத்தில் 487 பேர் படம் பார்க்கலாம். அந்த 487 இவங்க 3 வகையாக டிக்கெட் பிரிக்கிறாங்க. பாக்ஸ், எலைட் அண்ட் ப்ரீமியம்னு. ப்ரீமியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரோ 44 சீட்ஸ் 65 ருபீஸும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 422 சீட்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து 130 ருபீஸும், பால்கனியில் இருக்கிற 21 சீட்ஸ், அதாவது 2 பால்கனி 14 + 7 சேர்த்து 21 சீட்ஸ் மொத்தம் 190 ருபீஸ். ஸோ பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்போது இங்கே அந்த 190 ருபீஸ் சார்ஜஸ் வந்து காமனாக இருக்கும். பஸ் அந்த பட்ஜெட் ப்ரீமியம் சொன்னோன்னா 65 ருபீஸ் அது எப்பவும் போலே அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு வந்து மேஜராக இவங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஒய் பிகாஸ் இன்னும் ஈவன் நம்ம ரொம்ப ஹெட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே டால்பி அட்மாஸ் வந்து நம்மளால் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் கிளாரிட்டியும் ஓகே. பட் சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எனக்கு தான் வந்து நான் ஒரு மாதிரி உட்காந்த ஸ்டடியாக உட்காந்து கூட ஸ்லாண்ட் ஆகி அதான் கீழே இறங்கி வந்தது. ஸோ எனக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னு நினச்சேன். என் பக்கத்தில் இருந்த 2-3 பேருமே சொன்னாங்க. ஸோ மேபி அது அந்த ஒரு ரோ தான், அது பர்டிகுலர் ரோவான்னு தெரில. பட் ஸ்டில் சீட் கம்ஃபர்டபுள் மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி லெக் ஸ்பேஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா உண்மையிலே இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஹைஃபையான ஒரு லெவலுக்கு போயிடும் அப்படிங்கிறது மட்டும்தான். இது ஒரு சின்ன ஒரு இதுதான். மிச்சபடி மேஜராக இந்த தேட்டரில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை இண்டிவிஜுவலாக போகிறதுக்கோ கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் ஸ்க்ரீன் இந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ்ன்றதை நான் அடித்து சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த RG3 பார்கோ ப்ரொஜெக்ஷனோட விஷுவல்ஸ் பார்க்குறீங்க. அது போக இதோட கண்டினியூட்டியாக நான் டால்பி அட்மாஸோட டெமோ வீடியோவும் இதில் ஆடியோ அண்ட் வீடியோவும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களே இந்த டால்பி அட்மாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போயே நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் டால்பி அட்மாஸுமே இங்கே டாப் நாச். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரெக்கமெண்டட் தேட்டர் டு வாட்ச் இன் சென்னை. அதுவும் பர்டிகுலராக ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ படம் பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். Right now, you listen to where cinematic audio has been. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary? Again? If sound could be deeper,
listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, or moves anywhere in between. Today, you will feel every dimension. How does that sound? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஸ்க்ரீன் கிருஷ்ணவேணி சினிமா ஸ்ரீநகரோட கவரை பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி மதுரை அண்ட் பெரியகுளம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லையும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் கவரப் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நம்ம அதை நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இதே போன்று நிறையா நல்ல ஸ்க்ரீன், நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். கண்டிப்பாக முயற்சி செய்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எனக்கு தேவை உங்கள்கிட்டருந்து உங்களோட சப்போர்ட். இப்போ கொடுத்துட்ருக்க இந்த ரெகுலர் சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது சந்துரு.